ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இப்போ ப்ரூச்சஸ்க்கான ஒர்க் தான் பார்க்குறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்படி லீவ்ஸ் எல்லாம் வச்சு பண்ணேன் அப்படின்னு வந்து எனக்கு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் அது. எப்பவும் போல் நம்ம வந்து பெட்டல்ஸ் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பெட்டல்ஸ்க்காக வந்துட்டு, அதாவது ஃப்ளார் பெட்டல்ஸ்க்காக வந்துட்டு நான் வந்து 6 எடுத்துக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம மெட்டல் வயர் வச்சு தான் பண்ணுவோம், அதே தான் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ வந்து நான் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கட்டர் சைஸ் எனக்கு ஓகே அப்படி சொல்லிட்டு இந்த சைஸில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 எடுக்க போகிறோம். இப்போ தான் நான் 2 எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு வந்து எப்படி நான் முறுக்கி எல்லாம் பண்ணணும், எப்படி வந்து இந்த ப்ரொசீஜர் சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, எனக்கு கால் கூட பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு. இன்னும் கூட என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா இந்த ப்ரூச்சஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு லீஃப் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ லீஃப் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆனால் லீஃப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது மட்டும் தான் நான் ஃபுல் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் இதே மாதிரி தான் நான் வந்து பேபி பிங்க்கில் நெட்டு கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து எப்பவும் போல் இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு பூ கட்டுற மாதிரி நாட்லாம் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துப்போம். எல்லா பெட்டல்ஸ்க்குமே, அதாவது இப்போ மெட்டல் வயர் நம்ம முறுக்கி வச்சுருக்க அந்த 6க்குமே வந்துட்டு நம்ம இந்த நெட்டு கிளாத்தை வச்சு ஃபுல்லாக நம்ம ஃபைனல் பண்ணி முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து லீவ்ஸ் வந்து நான் ரிப்பன் ஒர்க்லேயே தான் நான் பண்ணியிருந்தேன், ரிப்பனில். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் பாருங்கள். அது வரைக்கும் இது எப்படி வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதை வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து எந்த இடத்துல பண்ண போகிறீங்களோ ஒரு சின்ன சர்க்கிள் ஒன்று பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சர்க்கிள்குள்ளே கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்டலை நான் இன்சர்ட் பண்ணுறேன். இந்த ரவுண்டை சுற்றி எல்லா பெட்டல்ஸுமே நம்ம வந்து எல்லாத்தையுமே தைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ இந்த ப்ரூச்சஸ்க்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து இப்போ ஒரு 10 மெம்பர்ஸ் எனக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறேன் நான். அதுக்குள்ளே 2 டேஸ் முன்னாடி வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. நான் நெக்ஸ்ட் பேட்சஸ் வந்து எனக்கு மே எண்டில் தான் நான் எடுக்கிறேன். ஸோ அது வரைக்கும் வந்து எனக்கு 10 மெம்பர்ஸ் சேர்கிற அளவுக்கு நான் அதாவது ஒரு பேட்சில் நான் 10 மெம்பர்ஸ் தான் வைக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளாஸ் பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்பர் நான் கொடுக்குறேன், நம்பரில் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸும் இதே மாதிரி ஈவனாக ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி நம்ம வச்சு முடிச்சிடுறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸில் பண்ண போகிறோம் அப்படின்னா, நேற்று கூட ஒரு ஸ்டூடெண்ட் என்னை கேட்டிருந்தீங்க, ஒரு ஃப்ரெண்டு என்னை கேட்டிருந்தீங்க, ப்ளவுஸில் வந்து பண்ணால் வந்து டிஸ்டர்ப் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளவுஸில் பண்ணுற வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன், அப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்டு உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி இதில் சும்மா நான் உங்களுக்கு ரஃபாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பேக் சைடு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக நீங்கள் டவுட் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளவுஸ்னால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து எப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன கலர் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில், அதாவது நெட்டு கிளாத்து கலர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து அதுக்கு மேட்சான கலர் தான் நம்ம எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து சும்மா இப்போ கிளாஸ்க்காகன்றதுனால சும்மா நான் ரஃபாக சொல்கிறதுனால நான் வந்து இந்த சீவிங் த்ரெட்டு கான்ட்ராஸ்ட் இல்லாமல் வேறு மாதிரி ஒரு இதுவாக எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு அங்கே லைன் தெரியும் பாருங்கள். நீங்கள் அதே சேம் பேபி பிங்க் கலர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. அதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இப்போ தான் ஃபினிஷிங் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 6 பெட்டல்ஸையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஃப்ளார் ஷேப்பில் இருக்கிற ஒரு இதை வச்சு நான் பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர்லேயே தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்துட்டு டார்க் பிங்க்கில் ஒன்று இது பேர்ல் வைக்கலாம் அப்படின்றதுக்காக இது பாருங்கள். இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை வந்து மிடில் போர்ஷனில் வச்சுடுங்க. ஸோ வந்து அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஹோல் இருக்கும். நீங்கள் வந்து எப்பவும் போல் நீடில் அதுக்குள்ளேருந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். இது சும்மா வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து அது ப்ளெயினாக இருக்கும். அதுக்காக வந்து அது மேலே கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு ஒரு நல்ல கான்ட்ராஸ்ட் கலராக நல்லா டார்க் கலராக எடுத்து நம்ம ஒரு பேர்ல் வைக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய பேர்லை நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் பார்த்துட்டே வாங்க. இதில் அப்படியே வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே கூட டேரெக்டாக நீங்கள் பஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு அப்படியே நிற்கும். ஆனால் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகும். ஏன்னா நம்ம ஃப்ளாட்டாக வச்சா அது வேறு மாதிரி. நம்ம இதுக்கு மேலே உள்ள திக்காக இருக்க போர்ஷன் மேலே வைக்கிறோம் அப்படின்றதுக்காக
நான் வந்து இந்த சைடு அந்த சைடு நான் வந்து ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுக்கு வந்து நல்லா டார்க் பிங்க் கலரில் ஒரு பெரிய பேர்ல் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சுகர் பீடு எடுத்துக்கிட்டு அந்த சுகர் பீடை தள்ளிட்டு தான் நம்ம வந்து இதில் இன்சர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி கொடுத்தா தான் அதுக்கு நேராக வந்துட்டு உங்களுக்கு குத்துவாக்கில் இருக்கும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃப்ளார் டைப் முடிஞ்சிடுச்சு. ஸோ 6 பெட்டல்ஸ் வச்சுட்டு இது ஃபுல்லாக எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸ் வந்துட்டு நான் வந்து க்ரீன் கலரில் ரிப்பன்லேயே பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது வந்துட்டு நம்ம 2 பெட்டலுக்கு நடுவில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா 1 ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஸோ அடுத்தது இன்னொன்று வைக்கிறேன். இது நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது லைட்டாக வந்து அந்த பெட்டலை நீங்கள் தூக்கிட்டு அதுக்கு அடியில் தான் நீங்கள் வைக்கிற மாதிரி வைக்கணும். அப்போ தான் வந்து அதோட உங்களுக்கு ஜாயின் பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வைக்கும்போது சொல்கிறேன் பாருங்கள், காட்டுறேன். பார்த்திங்களா, இதை வந்துட்டு அந்த எட்ஜஸில், அதாவது அந்த லாஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஷார்ப்பாக இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்கத்துலேயும் ஒரு இது ஒன்று ஸ்டிச் ஒன்று கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரீன் வந்து எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா லீஃப் வந்து க்ரீன் கலர் தான் இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம அதை மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து சாரீக்கு ப்ளவுஸுக்கு நீங்கள் வந்து மேட்ச் பண்ணணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர் நான் கொடுத்த பெட்டல் கலரை மட்டும் நீங்கள் வந்து என்ன சாரீ கலரோ அந்த கலரை வந்து நீங்கள் ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் வந்து நீங்கள் க்ரீன் கலர் லீஃபுங்கும் போது உங்களுக்கு வந்து இந்த க்ரீன் கலர் தான் நீங்கள் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் வராது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த கலருக்கே வந்து இந்த லீஃப் நீங்கள் கொடுக்குறப்ப எல்லா கலருக்குமே கண்டிப்பாக மேட்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ ஃபைனலாக இன்னும் ஒரு பெட்டல் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு இப்போ நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அது வரைக்குமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்னாலும் என்னை கேளுங்க. அப்புறம் வந்து என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபைனலாக எடுக்கிற இந்த பெட்டலு, அதாவது லீஃபு. இப்போ இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், லைட்டாக வந்து அந்த பெட்டலுக்கு நடுவில் அடிப்பக்கமாக நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். ஸோ அந்த பெட்டலை வந்து நீங்கள் தூக்கணும். இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி லைட்டாக தூக்கிட்டு அதுக்கு நடுவில் நீங்கள் உள்ளே கொண்டு போகணும். அப்போ தான் அதுலேருந்து உங்களுக்கு விரிஞ்சு வெளியே இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ அந்த லாஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு இந்த எட்ஜில், அதாவது ஃப்ரண்ட் வர இந்த ஷார்ப் போர்ஷன்லேயும் ஒன்று கொடுத்துட்றேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப தூக்கிட்டு இல்லாமல் இது அப்படியே கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வந்துட்டு இந்த பெட்டல்ஸ் பண்ணணும். பெட்டல்ஸில் இது வந்து ஃபஸ்ட் ஒன் பண்ணுறேன், ஐ மீன் அந்த லீஃப் பேட்டர்னில். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் லீஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதுவுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டுனால உங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக சொல்லியிருப்பேன். அடுத்தடுத்து வரும்போதெல்லாம் எப்படி வந்து பஞ்சாக வச்சு பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சல்லி பீடு எடுத்து இந்த கார்னரில் மொத்தம் ஒரு 3 இடத்துல வர மாதிரி அப்படின்னு பண்ணலாம் அப்படின்றதுக்காக இங்கே ஒரு டெக்கரேட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 2 சல்லி பீட் கொடுத்துட்றோம். ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம சுகர் பீடை மேலே 2 கீழே 2 இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஒரு சைட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆப்போசிட் சைட்லேயும் வைக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஃபைனல் லுக்கு. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.